திரு அனில்குமார் சார் அவர்களுக்கும் உமா அனில்குமார் சார் அவர்களுக்கும் நன்றியை கடமைப்பட்டுள்ளோம். மேலும் இவ்விழாவுக்கு வருகை கொடுத்துள்ள பத்திரிகையாளர்களும் தங்களுடைய நேரத்தை பொன்னான நேரத்தை இதற்கோசரம் பயன்படுத்தி இங்கு வந்ததற்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜனநாயக கடமைகளில் 4வது பத்திரிகையாளர்களுக்கும் மேலும் கேமராவை பயன்படுத்தி ஒவ்வொரு தெருவிற்கும் கேமரா ஏஎம்பிஆர் கேமரா என்பது பாத்தீங்கன்னா காஸ்ட்லியான கேமரா மினிமம் 2 lakhs வரும். இந்த கேமரா 4 கேமரா ஏஎம்பிஆர் போட்டிருக்காங்க. எந்த வண்டி போனாலும் நமக்கு நம்பர் கேப்சர் பண்ணி எங்க ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சிடும். பட் இந்த ஸ்பெசிபிக் கேமராவெல்லாம் நமக்கு பயன்படுத்திருக்காங்கன்னா காரணம் வந்து பொதுமக்களுடைய பாதுகாப்பு தான் மெயினா. சொசைட்டி மேல ஒரு நன்மதிப்பு, அவங்களுடைய பாதுகாப்பு ஸ்ட்ரென்தன் பண்ணணும். அந்த ஒரு காரணத்துக்கோசரம் தான். ஏன்னா 20 lakhs ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க சார். இது பெரிய விஷயம். அதுவும் அசோக் நகர் மக்கள் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கோசரம் ஏற்கனவே திரு ராதாகிருஷ்ணன் சார் அவர்கள் வந்து இங்க பணிபடுத்த பொழுது சாரை அப்ரோச் பண்ணி இந்த கேமராவை போட்டதுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். திரு ராதாகிருஷ்ணன் சார் அவர்களை வரவேற்கிறோம். காவல்துறை சார் மேடம் அவர்கள் மற்றும் பணிபுரியும் அனைத்து நண்பர்களுக்கும் அருமையான காலை வணக்கம். ஃபர்ஸ்ட் நம்ம சென்னை கிரேட்டர் சென்னை கமிஷனர் சார் மற்றும் கேசி சார் அவர்களுக்கு என்னோட மனமான நன்றியும் ஒரு சின்ன விஷயம் நம்ம சொன்ன உடனே ஏசி சார் வந்து கண்டிப்பா பண்ணிடலாம். திருவனந்தபுரத்துல கிட்டத்தட்ட ஒரு 500 கேமராஸ் நாங்க ஸ்பான்சர் பண்ணிருக்கோம். அதே மாதிரி நம்ம சென்னையில நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ரோச் பண்ணிருக்கீங்க, கண்டிப்பா நம்ம வந்து இங்க ஓபன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் கொடுத்தாங்க. அதுக்கு உறுதியா இருந்த ராஜேஷ் மற்றும் அவங்க டீமுக்கு அனைவருக்கும் இந்த நேரத்துல நான் தெரிவிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு என்னால எங்க இருப்பேன்னு தெரியாது, எலெக்ஷன் காலத்துல எங்க போயிருப்பேன்னு நினைச்சோம். கொஞ்சம் சென்னை சிட்டில என்னால ஓப்பன் முடியுது. மேலும் இந்த ஒரு ப்ராஜெக்டா தான் எடுத்து பண்ணோம். 100 கேமரா பிளஸ் ஏஎம்பிஆர் கேமரா நம்ம சென்னை சிட்டில டிராபிக்ல மட்டும் போகணும், லேண்டர்ல எங்கேயுமே இல்லை. அதையும் நம்ம சின்ன உடனே எம்பி சார் எம்பி சார் உடனே அப்ரூவல் பண்ணி அரௌண்ட் 20 lakhs கிட்ட இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். லாஸ்ட் ஒரு 6 months முன்னாடி வச்சு ஓபன் பண்ணோம். பட் அந்த ரூம் மட்டும் தான் ஓபன் பண்ணாங்க. ஏஎம்பிஆர் கேமரா அதுன்னா ஓபன் பண்ணாம இருந்தது. அது இப்போ சார் அந்த நேரத்தில் வெளியில போனாலும் வர முடியாம இருந்தாங்க. இப்ப நல்லபடியா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. அவர் ஒரு செகண்ட் சார் ட்ரெயின் சொல்லிட்டு உடல் படிப்பு அனைவருக்கும் நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி. பெரிய காரியம் பண்ணது நினைக்கிறேன். 100 கேமரா நெசோட போலீஸ் பரடிக்குள்ள பிக்ஸ் பண்ணியாங்க. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ವೈಲೆನ್ಸ್ ಆನಂದ ಜಾಸ್ತಿ ನಡೆದುಕೊಂಡಿದ್ದಕ್ಕೆ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ಸ್ ಜಾಸ್ತಿ ನಡೆದುಕೊಂಡಿದ್ದಕ್ಕೆ ஒரு ஆக்சிடென்ட் பண்ணா வண்டி ஓடிக்கொண்டே விற்குமாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடந்து ட்ரக்ஸ் லீக்கேஜ் எல்லாமே ஜாஸ்தி ஆகிக்கொண்டிருக்கீங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் சீக்கிரம் கண்டுபிடிக்கக்கூடிய போலீஸ் தான். அது ரொம்ப பப்ளிக் ரொம்ப உபயோகமாகிடும் இந்த கேமரா. ஏன்னா ஐசெட் வந்து ரொம்ப ஹாப்பி இந்த கேமரா இன்ஸ்டால் பண்ணுறது. இந்த பப்ளிக் சேஃப் ஆகுறது, போலீஸ்ல ஈஸியா எல்லாமே கண்டுபிடிக்கிறது, அக்யூஸ்ட் டிவைசஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாகிடும். ரொம்ப நன்றி போலீஸ்க்கும் நன்றி, வீடியோஸ்க்கும் நன்றி. இல்ல நானும் எங்க இன்ஸ்பெக்டர் ராதாகிருஷ்ணன் பையன் சாரையும் மேடத்தையும் அப்ரோச் பண்ணோம். எந்த விதமான மறுப்பு தெரிவிக்காம இது பொதுமக்களுக்கு பயனுள்ளதுன்னு சொல்லி உங்களுக்கு 17 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. கொடுத்து அவங்களே ஆட்சி வச்சு அழகா எங்களுக்கு 100 கேமரா போட்டுருக்காங்க. போட்டு எல்லாமே கண்ட்ரோல் ரூம் ஸ்டேஷன்ல வச்சிருக்கோம். இது மெயினா கேமரா போட பர்பஸ் என்னன்னா போலீஸ் ஈஸியா அக்யூஸ்டா டிடெக்ட் பண்ணிருக்கலாம்.
இப்ப லாஸ்டா ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி இதே கூட ஒரு ஸ்நாச்சிங் கேஸ் செல்போனை வச்சு டிடெக்ட் பண்ணி 9 சதவீதம் நகையை நம்ம டிடெக்ட் பண்ணோம். அந்த கம்ப்ளைண்ட் ரொம்ப ஹாப்பி. 2 டேஸ்ல நாங்க டிடெக்ட் பண்ணி கையில கொடுத்தோம். இவ்வளவு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். சிசிடிவி இருந்தா நம்மளுக்கு அவன் பாக்குறான், அக்யூஸ்ட் அவன் கேமரா இருந்தாலே அந்த இடத்துக்கு வர மாட்டேங்கிறான். கேமரா வச்சிருக்கிறாங்க, நம்ம மாட்டிக்கிறோங்கிறதுனால மேக்சிமம் அந்த இடத்துக்கு வர மாட்டேங்காங்க. அதனால அஃபென்ஸ் நம்மளுக்கு குறையுது. அஃபென்ஸ் ரெடியூஸ் ஆகுது. இன்னொன்னு அஃபென்ஸை கண்டுபிடிக்கிறதும் போலீஸுக்கு ஈஸியா. இன்னொன்னு கோர்ட்ல ஒண்ணு நம்ம எந்த கேட்டாலும் இப்போ கோர்ட்ல என்ன சொல்றாங்க, நீங்க ஃபுட்டேஜை கொடுங்க, நாங்க டிமாண்ட் பண்றோம். ஃபுட்டேஜ் இருந்துச்சுன்னா கன்விக்ஷன் ஆகுது. எல்லாமே எங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இதே பேர் சார் ஆபீஸ் பக்கத்திலேயே ஒரு மர்டர் ஆச்சு. இப்போ பாண்டிச்சேரிக்காரங்க இங்க வந்து மதியம் ஒரு 2-2 இருக்கும். வரும்போது பாண்டிச்சேரி குறிப்பு இங்க பண்ணிடுறாங்க. வித்தின் 4 ஹவர்ஸ்ல பிடிச்சோம். ஃபுட்டேஜ் தான். ஸோ இதே போல நிறைய எங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. சாரை போல ஆட்கள் எங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்றதுனால, போலீஸுக்கு ஒரு சப்போர்ட், நல்ல சப்போர்ட்னால எங்களுக்கு ஈஸியா இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கும் அந்த அஃபென்ஸ்ல குறைக்கிறது யூஸ்ஃபுல்லா இருக்கு. எங்க காவல்துறை சார்பாக சாருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அவங்க உதவி பண்ணோம். வருஷம் அவங்க ஏதாவது ஒரு 10 கேமரா 15 கேமரா போட்டு கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும். அந்த ரெக்வஸ்டையே சாருக்கு நாங்க வச்சிருந்தோம். சோ தேங்க்யூ. மற்ற எல்லாத்துக்கும் வணக்கம், நன்றி. அசோக் நகர் காவல்துறை அதிகாரிகள் முன்னின்று நடத்தியிருக்கிறார்கள். இங்க நமது ஏசி ஆர்டிங் சார் அவர்கள் அந்த குற்றங்கள் எப்படி நம்ம தடுக்க முடியுது இந்த சிசிடிவி கேமரா மூலமாக என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே போன்று இன்ஸ்பெக்டர் சதீஷ்குமார் சார், சார் ஐஎஸ்ல இருக்காரு. காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க. நான் அசோக் நகர் தான் 40 வருஷமா இருக்கேன் ஆபீஸ். காவல்துறை வந்து நண்பர் பொதுமக்களுக்கு மட்டுமில்ல எல்லாருக்குமே. இப்ப கூட சார் ஏசி சார் சொன்னாரு, ஒரு மோட்டர் அங்க ஆச்சு வித்தின் 4 ஹவர்ஸ்ல பண்ணிட்டு வந்தேன். நீ வந்து அவர் ஐசிஎல் சேர்மேன் அனில்குமார் சார்களும் மேடம் உமா அனில்குமார் சார்களும் சென்னையில மட்டும் இல்ல, இந்திய அளவுல 300 பிரான்ச் இன்னைக்கு இருக்கு. ஒரிசா, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு 100 சிசிடிவி போட்டுருக்காங்க. அது நீங்க எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. நிறைய பேர் ட்ரங்க் அண்ட் ட்ரக் பண்ணிட்டு ரோட்ல போற சாதாரண ஒரு போறாங்க. யாரும் இந்த மாதிரி விஷயங்கள் அவர் இந்த சமுதாயத்துக்கு பண்ணதுனால இந்த சிசிடிவி கேமரா மூலியமா காவல்துறைக்கும் அந்த நீதிபதி இப்ப அந்த தீர்ப்பு வழங்குறவங்க ஒரு ஈஸியா இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு வந்து இப்ப இன்னைக்கு வந்து சிசிடிவி தான் வீட்டுகளே நாங்க வச்சிருக்கோம். நம்ம கேட்டு வந்து யாராவது கட்டுறாங்களா, நைட்ல அன்வான்ட் வராங்களா, இந்த மாதிரி லேட்டஸ்ட் டிஜிட்டல் டெக்னாலஜி வந்திருக்கு. இந்த நேரத்துல வந்து ஐசிஎல் நிறுவனம் நமக்கு வந்து இந்த பொதுமக்களுக்காக அவங்க வந்து இவ்வளவு 20 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இவ்வளவு கேமரா பண்ணிருக்காங்க. மேலும் அவங்க பண்ணுவாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்து தெரிவித்து என்னை இந்த விழாவுக்கு அழைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.